லீவெல்லாம் முடிஞ்சாச்சு. நாளைக்கு காலையில் பெங்களூர் கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஊரில் போய் பூத்தட்டு பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துடலான்னு. போகிற வழியில் பார்த்தா அந்த தாய் தந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று பார்த்தோம். சரி, எங்களுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா ஊருக்கு ரீச் ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட போனதும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கித்தாங்க, பின்னாடி நான் தாய் தந்த பரிசுன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அம்மா கிட்டே போய் சொல்கிறதுக்கு முன்னாடி காரில் நானே சொல்லிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். எங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன்னா, டே என்கிட்டே 2 கிட்னி தாண்டா இருக்குது, அதை வச்சு எது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு. அன்றைக்கி பூத்தட்டுக்கு அங்கே கரெக்டாக அந்த பூத்தட்டு டைமுக்கு தான் 6 போல் வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி காலையில் அம்மா போயிட்டு வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்கூல் எப்போவுமே மே எண்ட்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஊர் திருவிழாக்குன்னு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஓவியாவும் கௌஷிக்கும் பூத்தட்டு அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதே. என் பையன் வெளியில் உட்காந்துட்டு அந்த அழகரோட ஒரே ஜாலி தான். அது வர்றது போகிறது அப்படின்னு அதை பார்த்துட்டே இருந்தான். அதிலே அவனுக்கு டைம் பாஸ் ஆகிடுச்சு. சாமி ஊர்வலம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டு வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்குமே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால பசங்களாம் ஊர்வலமாக வரும்போது ஒரே ஆட்டம். கேர்ள்ஸ் தனியாக ஆடிட்டு இருந்தாங்க, பசங்க தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. என் பையனையும் பொண்ணையும் போய் ஆடுமான்னு கேட்டோம். யாரும் ஆடுற பாடு இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் ஊர் திருவிழா வருமா, அப்போ கண்டிப்பாக நீ ஆடி தான் ஆகணும், நெக்ஸ்ட் இயர் நம்ம போய் ஆடணும் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கள் வீட்டுக்கு சாமி வந்து நின்னதுக்கப்புறம் தீபம்லாம் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து முடித்தோம். அதோடு நாங்களும் அந்த இதோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, போய் சாமி இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம பூத்தட்டுக்கான பூவெல்லாம் வாங்கிட்டு போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அடிக்கப்படும் கோவிலில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் உணவு பின் கோவிலில் சாமி கொண்டு வந்து இறக்கி வைக்க போகிறாங்க. என்னடா யாருமே குழவை போடலையே அப்படின்னு பார்த்தா அங்கேயே கேட்டுட்டு இருந்தாங்க. குழவை போடலையேன்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நம்ம தான். கூட்டத்தில் யார் என்ன பண்ணுறான்னு தெரியாது இல்லையா. சாமி இறக்கி வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடியோ வருது. பார்த்தா என்னோடய அப்பாவும் என் ஹஸ்பண்டும் பையனோட வெளியில் நின்றுருக்காங்க. ஸோ அவன் வெளியில் நின்று டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்த இளவட்டக்கலெல்லாம் தள்ளிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக ஊரில் ரொம்ப நாள் கழித்து என் பையனும் பொண்ணும் ஸ்பெண்ட் பண்ணாங்க டைம்.